கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் எல்லா பிம்பிளுக்கும் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த நாள் கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகள் என்னென்னா, எபிரேயர் 7:7 சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அது நிச்சயமல்லவா. இந்த நாள் கேட்குற வசனத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம், சிறியவர்கள் பெரியவர்களாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிறியவர் யாருன்னு சொல்லி பார்த்தா தாவீது ராஜா. பார்க்குறதுக்கும் ஹைட்டு, வயசுலேயும் ஹைட் கம்மி. அப்படின்னா அவருக்கு 17 வயசு தான் இருக்கும் தாவீதுக்கு. அப்போ வந்து சவுலுக்கு ரொம்ப வயசு முந்தினவராக இருந்தார். எப்படின்னா அவங்களுக்கு மகளுக்கு அவ்வளோ பெரிய வயசாக இருந்தது. தாவீதுக்கு 17 வயசு தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படவும் அது நிச்சயம் அல்லவா இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதனால அந்த ராஜா இடத்துல போய் இவர் போய் சொல்கிறார் தாவீது, நான் இதுமாரி அதாவது கோரியாத்துக்கு விரோதமாக நம்ம இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்காங்க. இப்போ யாருமே அங்கே ஃபோர் பண்ணுறதுக்கு போக முடியல. நான் சிங்கத்தை காட்டில் நான் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கும்போது நான் சிங்கத்தை 2ஆக கிழித்தேன். நான் அநேக காரியத்தை நான் அங்கே காட்டில் நான் வேட்டையாடினேன்னு சொல்லிட்டு அவர் சவுலுக்கிட்ட பகிர்ந்து பேசுகிறாரு. அப்பொழுது சவுல் என்ன சொல்கிறாரு, அப்படியா நீ அது மாதிரி ஜெயிக்க முடியுமா, சரின்னு சொல்லிட்டு அவருக்கு பயிற்சி கொடுக்கலான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எனக்கு பயிற்சிலாம் தேவையில்லை, நான் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு, நான் நான் எந்த நாள் குறிப்பிட்டனாலும் அந்த நாளில் நான் அந்த கோரியாத்தோட நான் சண்டைக்கு நான் நிற்பேன்னு சொல்லிட்டு சொல்லாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க சொல்லிடுறாங்க. உடனே அந்த நாட்களில் இவங்க தாவீதோட அண்ணனுங்க பெரியவங்க எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் பயந்துக்கிட்டு அவரை பார்த்துட்டு கோரியாத்தையை பார்த்துட்டு எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. தாவீதோ அப்பொழுது என்ன பண்ணாரு, அங்கே நின்று என்ன பண்ணுவார், ஒரு குள்ளாங்கோல் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணார், நின்று கொண்டு இருந்து தாவீதிட்டு அந்த நின்ன உடனே அந்த கோரியாத்துக்கு கண்ணுக்கே தெரியல. எப்படி தெரியல, அவ்வளோ ஹைட்டாக இருக்கார் கோரியாத்து. இந்த தாவீதுக்கு ஹைட்டே தெரியும், அவனை கண்ணுக்கே தெரியல. அப்போ அவர் கத்தி சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் மக்களிடத்துல எனக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு ஒருவனுக்கு கூட ஆம்பளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமாக சொல்லக்குள்ள தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணிட்டாரு, தாவீது அந்த களத்தில் இறங்கி நின்றுக்கிட்டு என்ன சொல்றாரு, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தர் நாமத்தினால் நான் முறியடிக்க இடத்துல நான் ஜெயிக்க உன் தலையை வெட்ட எனக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தாவீது அங்கே நின்று அவன் இடத்துல சொல்லும்போது, அப்பொழுது அங்கே இருக்கிற அந்த ராஜா சிரிக்கிறாங்க, மற்றவர் ராஜா எகிப்து ராஜாங்களை சிரிக்கிறாங்க, அந்த கோரியாத்தும் சிரிக்கிறாங்க. நீ சின்னவனா இருக்க, உன்னை கண்ணுக்கே எனக்கு தெரியல, நீ என்னடா என்கிட்ட சண்டைக்கு வரப்போறியான்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக சொல்லக்குள்ள அப்பொழுது சொன்னாரு, என்னோட தேவனால நான் உன்னோட முன்பாக நிற்கிறேன்னு சொன்னாரு. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்ம சொல்கிறாரு, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாமல் நிலைமையில் நம்ம இருக்கலாம். ஏன்னா நம்ம படிக்க தெரியாமல் இருக்கலாம், எழுத தெரியாமல் இருக்கலாம், நம்மளுக்கு ஒன்றுமே அந்த உலகத்தை குறித்து நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாள் சொல்கிறாரு, கர்த்தர் நம்மளை கொண்டு போய் கோரியாத்துக்கு முன்பாக நிறுத்தும் போது அப்பொழுது நம்ம ஆண்டவருடைய அந்த நாமத்தை சொல்லும்போது அப்பொழுது நம்ம ஆண்டவர் என்ன பண்ண நம்மளுக்கு கூட இருப்பார். உடனே என்ன பண்ணார், அவர் ஒன்றுமே செய்யலை, கல் எடுத்து ஒரு அந்த குள்ளாங்கல் எடுத்து விசிறின உடனே என்ன பண்ணார், ஆண்டவர் பொறநாடி இருந்து அடித்து முன்னாடி விழுந்தார், குப்பரிக்கு கிழங்கு விழுந்தார், மல்லாக்கு ஒன்றும் விழுவல, குப்பரிக்கு விழுந்தார். ஏன்னா பொறநாடி இருந்து யார் அடித்தா, ஏசு கிறிஸ்து அடிச்சுட்டாரு. ஆனாலும் காலில் குப்பரிக்கு விழுந்ததுனால இவங்க எல்லாம் நினச்சிட்டாங்க தாவீது தான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தாவீதோடு இருந்தார். அதனால தான் குப்பரிக்கு விழுந்துட்டாரு. மல்லாந்து விழுந்தாதான் முன்னாடி இருந்து அடித்த மாதிரி பொறநாடி ஆண்டவர் என்ன பண்ண தலையை டப்புன்னு அடிச்சிட்டாரு. உடனே கீழே விழுந்த உடனே தாவீது ஓடி போய் அவன் வைத்திருந்த அந்த கத்தி எடுத்து தலையில் வெட்டி அந்த கழுத்தை கொண்டு நிறுத்தினார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படும், அது நிச்சயம் அல்லவா. யார், இந்த சின்ன தாவீது, அவர் மூலியமா யாருக்கு ஆசீர்வாதம் கிடச்சிச்சு, அந்த சவுலுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. சவுலுக்குனால ஒன்றுமே முடியல, ஏன்னா சவுல் அந்த ஊரில் ராஜாவாக இருந்தார். ஆனால் அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் நல்லா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்க, நல்லா சண்டை பண்ணிட்டு வரத்துக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. தாவீதுக்கு ஒரு ட்ரைனிங் இல்லை, ஆனால் ஆண்டவர் கூட இருந்தார். இந்த நாள் கேட்குற வசனத்தை கேட்குற சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, எபிரேயர் 7:7 சொல்லப்பட்டிருக்குது, சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படும், அது நிச்சயம் அல்லவா. இந்த நாள் சொல்லப்பட்டிருக்குது, சின்ன கொல்லாங்கோல் என்ன பண்ணது, கல் எடுத்து அடித்தார்,
கோரியாத்தை முறியடிக்க செய்தார். அதே போல் நம்ம சின்ன ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னோட கஷ்டத்தை மாற்றுங்க, என்னோட துன்பங்களை மாற்றுங்க, என்னோட வியாதியை மாற்றுங்க, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணும்போது, எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டலில் போகும்போது நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு நல்ல ரிப்போர்ட் வரும். நம்ம எங்கே இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம ஜெபம் பண்ணும்போது நல்ல இன்டர்வியூவில் நம்ம பாஸ் மார்க் வாங்கலாம். எங்கேயாச்சும் நம்மளோட பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை துணையை தேடும்போது அப்பொழுது நம்ம சின்ன ஜெபம் பண்ணும்போது ஆண்டு நம்மளுக்கு அற்புதங்கள் செய்வார். எந்த தேவையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? சின்ன ஜெபம் தான் பண்ணணும். ஏன்னா அவர் சின்னவன் பெரியவனால ஆசீர்வதிக்கப்பட்டால் அது நிச்சயம் அல்லவா? சின்ன ஜெபம் பண்ணும்போது பெரிய ஆசீர்வாதம் நம்ம பெற முடியும். கேட்குற சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோட பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.